முதற்ற உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி மற்றும் ஒரு புதன்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 5 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே 7 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடாவுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் நிறுவனத்தினர். இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் இடம்பெறப் போகின்றன பார்த்து விடலாம். டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே எங்களோடு டாக்டர் கண்ணா வேலா அவர்கள் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். அனைவரும் தெரிந்த விடயம், குழந்தைகளுக்கான கோவிட் தடுப்பூசி அங்கீகரிக்கப்பட்டு இப்பொழுது பல இடங்களில் வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான விவரங்களை நாங்கள் அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளவிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கெனேடிய பகுதியில் வணிகங்களுக்கும் தொழிலாளர்களுக்குமான புதிய இலக்கு வைக்கப்பட்ட இந்த உதவி வழங்கும் மசோதா ஒன்று லிபரல் அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் கோவிட்னால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு மேலும் சில உதவிகளை தொடர்ந்து வருகின்ற மே மாதம் வழங்குவதற்கான மசோதாவாக இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அதனை போன்று டொரண்டோவை பொறுத்தவரையில் டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் குழந்தைகளுக்கு துரித கதியில் இந்த தடுப்பூசியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக பார்க்க போகின்றோம். வழமை போல கனேடிய நாணய மாற்று விகிதம் மற்றும் நாளை நிலவுகின்ற காலநிலை கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்வார். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நாங்கள் சந்திக்கவிருப்பது எங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இப்பொழுது வரை தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளிலே மருத்துவம் சார்ந்த, குறிப்பாக இந்த கோவிட் நோய் தொற்று கால பகுதியிலே எங்களுக்கு பலவிதமான தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற ஒன்டாரியோவின் பல மருத்துவமனைகளில் பணியாற்றுகின்ற மருத்துவர் டாக்டர் கண்ணா வேலா அவர்களை சந்தித்து இப்பொழுது கேள்விகளை கேட்க இருக்கின்றோம். வணக்கம் டாக்டர் கண்ணா வேலா அவர்களே. மீண்டும் டாக்டர் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்கள் மூலமாக பல தகவல்கள், விவரங்களை எங்களுடைய மக்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் கடந்த பல மாதங்களாக இந்த பெரியோர்களுக்கான கோவிட் தடுப்பூசி என்பது வழங்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. அதை தொடர்ந்து குழந்தைகளுக்கு எப்பொழுது வரப்போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்த வண்ணமே இருந்தது. குறிப்பாக ஃபைசர், மொடர்னா 2 தடுப்பூசிகளும் ஹெல்த் கனடாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த பெர்மிஷன், அதாவது அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்தோம். அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஹெல்த் கனடாவினால் இந்த தடுப்பூசி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பல இடங்களில் இது வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுடன் நான் முதலில் கேட்பது, இந்த பலருக்கு இருக்கின்ற கேள்விதான் இருந்தாலும் கூட, பெரியவர்கள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். ஆனால் குழந்தைகள் என்று வருகின்ற பொழுது இது அவர்களுக்கு தேவைதானா, அவர்களுக்கு நம்பிக்கையோடு வழங்க முடியுமா, இப்படி பல கேள்விகள் பெற்றோருக்கு இருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஃபைசருடைய இந்த முதலாவது தடுப்பூசி எவ்வளவு தூரம் பாதுகாப்பானது என்று சொல்வீர்களா? நல்ல கேள்விகள், முக்கியமான கேள்விகள். ஏனென்றால் நானும் ஒரு சாதாரண, எனக்கும் 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஸோ என்னோட 2 மகள்மாருக்கு 6 வயதும் 4 வயதும். அப்ப இப்ப 6 வயதுக்கு இருக்கிற மகள் வந்து, மூத்த மகளுக்கு நான் ஃபைசர் டோஸ் கொடுக்க போகின்றேன். எங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து சனிக்கிழமை புக் பண்ணியிருக்கு.
ஏனெண்டா எனக்கு வேலை இருக்கிற காரணத்துக்காக சாட்டர்டே தான் எங்களுக்கு ஒரு ஃப்ரீயான நாள் அப்போ புக் பண்ணி இருக்குது. ஸோ பேரண்ட்ஸுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ அடல்ட்ஸுக்கு போடைக்குள்ள பல பேர் தயங்காம போடு என்னென்னா இப்போ ஈஸியாக போட்டு ஃபைசர் மெடர்னா எனி வேக்சின் போட்டால் தாங்க வேலைக்கு போகலாம் ஸ்கூலுக்கு போகலாம் என்று இதோட அடல்ட்ஸ் போட்டிருக்குன்னு. பட் சின்ன பிள்ளைகளுக்கு வரும்போது டெஃபினெட்லி பேரண்ட்ஸுக்கு நிறைய பயங்கள் இருக்கலாம், தயக்கம் இருக்கலாம். ஸோ இதுக்கு சேஃப்டி இருக்குதோ, லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் போட்டால் ஃபியூச்சரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமோ, அவன் இம்யூன் சிஸ்டம், ஹெல்த், அப்படியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு. முக்கியமான கேள்விகள் நிச்சயமாக எஸ்பெஷலி ஒரு புது மருந்து புது தடுப்பூசி என்று வரைக்கல நிறைய கேள்விகள் இப்படி போன்று இருக்கிறது. ஸோ இதுல முக்கியமான விஷயங்கள் வந்து முதலாவது இந்த கோவிட் இந்த பிள்ளைகளுக்குரிய தடுப்பூசி எந்த வகையில வித்தியாசமா இருக்கிற அடல்ட்ஸுக்கு கொடுக்குற தடுப்பூசியை விட. ஸோ இப்பொழுது ஹெல்த் கேனடா வந்து ஃபைசர் வேக்சின் தான் பிள்ளைகளுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்குது. மொடர்னா வேக்சின் சப்மிட் பண்ணியிருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஹெல்த் கேனடாக்கு. பட் இதுவரை இன்னும் அப்ரூவ் பண்ணப்படே இல்லை. பட் ஃபைசர் வேக்சின் வந்து இப்பொழுது அப்ரூவ் பண்ணியிருக்குது 5 வயதுல இருந்து 11 வரைக்கும் உரிய பிள்ளைகளுக்கு. ஆனால் இந்த டோஸ் வந்து பெரிய 12 வயதுக்கு மேற்பட்ட பேஷண்ட்ஸுக்கு இருக்கிற டோஸ் இல்லாம 1/3 ஆஃப் த டோஸ். ஸோ அந்த ஃபுல் டோஸ் 1/3 வீதம் தான் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அவன் வெயிட் வந்து குறைவாக இருக்கிறபடியா அவைக்கு ஃபுல் டோஸ் தேவையில்லை. மற்றது சின்ன பிள்ளைகள் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் பெரியாக்களை விட. தடுப்பூசிகள் மருந்துகள் எல்லாம் மச் ஈஸியா வேலை செய்யும். எஸ்பெஷலி எங்களோட சின்ன பிள்ளையோட இம்யூன் சிஸ்டம் வந்து வெரி குவிக்லியா இந்த தடுப்பூசிகளுக்கு எஃபெக்டிவா வேலை செய்யும். ஸோ அதனால எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பெரிய டோஸ் தேவையில்லை. இன்னும் ஒரு காரணம் இந்த லோவர் டோஸ் கொடுக்குற காரணம் வந்து சில பேருக்கு யங் அடல்ட்ஸுக்கு, ஸோ 19 வயதுல இருந்து 26, 27 வரைக்கும் இருக்கிற சில அடல்ட்ஸுக்கு ஒரு about 1 in 6,000 பேருக்கு இந்த mRNA மொடர்னா இல்லாத ஃபைசர் போது சில பேருக்கு இந்த ஒரு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு called myocarditis, pericarditis. So what it is ஒரு அவங்களோட ஹார்ட்டை சுற்றி ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி வந்து அது லைஃப் த்ரெட்னிங் ஒரு டேஞ்சரஸ் இல்லை. உதரம் இந்த காரணத்தை கொண்டு இறந்து போனவை இல்லை. பட் இது வந்து ஒரு பாடி வந்து இன்ஃப்ளமேஷன் அக்யூமுலேட் பண்ணி செஸ்ட் பெயின், மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமா வந்து பல பேர் நாங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல பார்த்து அவர்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளாமட்டோரிஸ் கொடுக்கறது. ஸோ அட்வில், ஆஸ்பிரின் போன்ற ஆன்டி இன்ஃப்ளாமட்டோரிஸ் ஒரு கிழமைக்கு கொடுத்தா அது அந்த செஸ்ட் பெயின் அந்த சிம்டம்ஸ் வந்து நார்மலா போய்விடும். ஸோ இப்படி நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணி இருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்லி இந்த யங் அடல்ட்ஸ் கூடுதலாக மேல்ஸுக்கு இந்த சைடு எஃபெக்ட் இந்த mRNA வேக்சின் மூலமாக நாங்கள் சில பேஷண்ட்ஸை பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த காரணத்தை கொண்டு சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சைடு எஃபெக்ட் வரக்கூடாதுன்னு அதுவும் ஒரு ரீசன். இந்த லோவர் டோஸ் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்டடீஸ்ல பார்த்துருக்கிறோம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரையில. ஸோ அனிமான சைடு எஃபெக்ட்ஸ் பல பேரண்ட்ஸுக்கு கேள்வி இருக்கும். இந்த ஃபைசர் டோஸ் தடுப்பூசி COVID-19 தடுப்பூசி கொடுத்தா என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்? ஸ்டடீஸை பொறுத்தவரை இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு 1 to 2 days நாங்கள் என்ன வேக்சின் கொடுக்குறோமோ, லைக் இப்போ ஃப்ளூ வேக்சின் அல்லது மற்ற எங்களோட நார்மல் இம்யூனைசேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த சிமிலர் சைடு எஃபெக்ட்ஸ் இது வந்து சாதாரண காய்ச்சல் அல்லது தலையடி, உடம்பு நோய், இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ஆர்ம் பெயின் அப்படியான சிம்டம்ஸ் ஒரு 1 to 2 daysக்கு இருக்கலாம் பெரியாக்களுக்கு இருக்கிற மாதிரி. பட் டெஃபினெட்லி சின்ன பிள்ளைகளுக்கு இந்த லோவர் டோஸ் கொடுக்கும் பொழுது டெஃபினெட்லி பெரியாக்களை விட சில பேருக்கு COVID-19 அந்த ஃபுல் டோஸ் கொடுக்கும் பொழுது ஈவன் எங்களோட பெரியாக்களுக்கு காய்ச்சல், சிவியர் தலையடி, உடம்பு நோய் அதுகள் எல்லாம் இருக்கிறது. பட் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் குறைவாகத்தான் சைடு எஃபெக்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆல்சோ பல thousands பிள்ளைகளுக்கு 5 to 11 ஏஜ் 5 to 11 ஸ்டேட்ஸ்ல ஆல்ரெடி 2 டோசஸும் கொடுக்க தொடங்கியாச்சு. ஸோ அதுல இருந்தே எங்களுக்கு நிறைய பிள்ளைகள சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு எங்களால் பார்க்க முடியும். ஸோ டெஃபினெட்லி இந்த வேக்சின் வந்து வெரி சேஃப். இந்த COVID-19
இந்த Pfizer ஊசியால தடுக்குமோ இந்த 5 to 11 year oldsக்கு? The answer is yes. So it's about 91% effective in preventing COVID-19 infection. So definitely it's very safe and very effective. And நிச்சயமாக பிள்ளைகளுக்கு போடுறது முக்கியம். ஏனெண்டா in Canada we've done very well அங்கட adults 12 plusக்கு மேல 86% 2 டோஸும் போட்டாச்சு. Almost 90% ஒரு டோஸ் ஆவது போட்டிருக்கு 12 plus adults, 12 plus the children and adultsக்கு. So எங்களோட கடைசி பீஸ் வந்து இந்த COVID-19 pandemicலால நாங்க வெளியில வர்றதுக்கு வந்து இந்த மிச்ச வேக்சினேட் பண்ணாத சின்ன பிள்ளைகள் தான். And எவ்வளவு தூரம் நாங்கள் ஃபுல் பாப்புலேஷனையும் வேக்சினேட் பண்ணினா தான் நாங்கள் இந்த பேண்டமிக்குளால வெளியில வரலாம். ஆல்சோ நிறைய பேரண்ட்ஸுக்கு கேள்வி இருக்கும், இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு பெருசா கோவிட் பாதிக்கவில்லை, அவர்களுக்கு கோவிட் வந்தா ஒரு நாள் காய்ச்சல் அல்லது ரனி நோஸ் அல்லது சாதுவான இருமல் தடிமன் மாதிரி வந்த போது அப்ப நாங்கள் ஏன் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த ஊசியை போய் போடணும், அவைக்கு கோவிட் வந்தா பெருசா பாதிக்க மாட்டுது, ஸோ நாங்கள் இது போடணும், அவைக்கு தேவையோ என்ற கேள்வி இருக்கிறது. டெஃபினெட்லி அதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. பிகாஸ் ஏதாவது நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அது பெனிஃபிட் இருந்தா தான் அதுல கொடுக்கறதுல இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ the reason why நாங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் COVID-19 வேக்சின் போடுறது முக்கியம். முதலாவது டெஃபினெட்லி மோஸ்ட் சில்ட்ரனுக்கு COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்தா மைல்டா வந்து போடுறது. பட் சில பிள்ளைகளுக்கு எஸ்பெஷலி அட் ரிஸ்க் பிள்ளைகள், இப்ப வேற வருத்தங்கள் உள்ள பிள்ளைகள், ஆஸ்மா, இம்யூன் சிஸ்டம் காம்ப்ரமைஸ் இருக்கிறவ, டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கிறவ, கேன்சர் பேஷண்ட்ஸ், ஈவன் சின்ன பிள்ளைகள் கூட அவர்களுக்கு டெஃபினெட்லி சிவியர் இன்ஃபெக்ஷன் வர்ற வாய்ப்பு இருக்குது, ஐசியூக்கு போடுற வாய்ப்பு இருக்கு, ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுற வாய்ப்பு இருக்கிறது. அது முக்கியம். ஸோ சில பிள்ளைகளுக்கு ஸ்டில் COVID-19 சிவியரா அஃபெக்ட் பண்ற சான்ஸ் இருக்குது. அடல்ட்ஸை விட குறைவு, பட் ஸ்டில் அந்த சான்ஸ் இருக்குது. சில பிள்ளைகள் ஈவன் வருத்தம் இல்லாத பிள்ளைகளுக்கு COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்தா இந்த மல்டி இன்ஃப்ளாமட்டரி சிஸ்டமிக் சிண்ட்ரோம் வந்து ஒரு சிவியர் காம்ப்ளிகேஷன், கோவிட் வந்ததால காம்ப்ளிகேஷன் வந்து அட்மிட் பண்ண வேண்டி இருக்குது. அது எந்த பிள்ளைகளுக்கு அது பாதிக்கும் எங்களுக்கு ஸ்டில் 100% எங்களுக்கு அது தெரியவில்லை. பட் அதுவும் ஒரு சீரியஸ் சைடு எஃபெக்ட் COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்தால். ஸோ அதை அவாய்ட் பண்றது வந்து முக்கியம். பட் இதை விட முக்கியமானது வந்து ஓவரால் ஹோல் பாப்புலேஷனையும் நாங்கள் ஹெல்ப் பண்றதுக்கு இந்த COVID-19 முக்கியம். ஈவன் சின்ன பிள்ளைகள் போட்டால் வந்து இந்த சின்ன பிள்ளைகள் வந்து இந்த COVID-19 இன்ஃபெக்ஷனை பரவுறது குறையும் நாங்கள் தடுப்பூசி போட்டா. ஸோ இப்பொழுது வந்து ஆன்டாரியோல more than 30% of the new cases வந்து பள்ளிக்கூடத்துல இருந்துதான் பிள்ளைகள் வீட்டை கொண்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணினேன். ஸோ என் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணது. இப்போ இன்றைக்கு மட்டும் 15 ஸ்கூல் ஆன்டாரியோல ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் பிள்ளைகளை அஃபெக்ட் பண்ணுது. ஸ்கூல் க்ளோஷர்ஸால அவ தங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாம, லேர்னிங் டிஸ்ரப்ட் பண்ணி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கு போக முடியாம, அப்படியான முக்கியமான பாதிப்புகள் இருக்கு பிள்ளைகளுக்கு. தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நாங்கள் அதை கன்சிடர் பண்றது மிகவும் முக்கியம். இப்போ ஸ்கூல் ஷட் டவுன் பண்ணி போனால் தொடர்ச்சியா திருப்பி இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் ஸ்கூல்ல ஸ்ப்ரெட் பண்ணினா அதுவும் பிள்ளைகளை பாதிக்கும் நிச்சயமாக. பிகாஸ் we saw the last 18 months பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது இஸ் டெஃபினெட்லி அவங்க படிப்புக்கும் ஃபியூச்சருக்கும் அது பாதிக்கப்படும். ஸோ COVID-19 இன்னும் ஒரு கேள்வி உண்டு, இது இந்த காலம் மண்டபடியாக கேட்குறேன். இந்த ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நாங்களும் அறிஞ்சிருந்தாங்க, இந்த ஃப்ளூ வேக்சினோட கோவிட் வேக்சினை வந்து அதாவது தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது வந்து சேஃப், அது எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி இந்த குழந்தைகள தடுப்பூசியில் வந்து இந்த ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கொண்டவ இந்த தடுப்பூசி பெற்றுக்கொள்ளக்கூடாது அல்லது ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடாது, அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா? நல்ல கேள்வி. ஸோ நீங்க எனி வேக்சின் நாங்க ஜெனரலி ரெக்கமெண்ட் பண்றது வந்து நீங்கள் ஏதாவது தடுப்பூசி, இப்போ சில்ட்ரன் இன் ரூட்டீன் லைக் 4 வயது ஷாட்ஸ் or 18 month ஷாட்ஸ், அப்படியான ரெகுலர் ஷாட்ஸ், மற்றது வேக்சின்ஸ், மற்றது ஃப்ளூ வேக்சின் போன்ற வேக்சின்ஸ் நீங்க போடும் பொழுது we try and separate the vaccines and the same time போடாம இருக்கிறது is better. ஏனென்றால் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்தால் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்க ஃப்ளூ ஷாட் போட்டுட்டு உடனடியாக COVID-19 ஷாட்டை போட்டா உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் அல்லது சைடு எஃபெக்ட், ரேஷ், ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தா எந்த வேக்சின் மூலமாக உங்களுக்கு வருதுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்கும். அது ஒரு முக்கியமான இது. மற்றது
இட்ஸ் காமன் வந்து ஏதாவது தடுப்பூசி போடைக்குள்ள ஒரு நாள் காய்ச்சல் வர்றதுக்கு. ஸோ அது ஏன் காய்ச்சல் வருதுன்னு தெரியாம போயிடும். சில வேளை வேற ரீசனுக்கு கொண்டு நிமோனியா வரலாம், வேற சிம்டம்ஸ் வரலாம். ஸோ செப்பரேட் பண்ணி போடுறது இட்ஸ் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருந்தா அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ யூஸ்வலி நாங்கள் அண்ட் ஆல்சோ உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு வேக்சினுக்கு வேலை செய்யறதுக்கு we try and give the vaccine separately. So அப்பதான் உங்களோட இம்யூன் சிஸ்டம் இந்த வேக்சின் முழுமையாக இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும் நீங்கள் செப்பரேட் பண்ணி போட்ட டிஃப்ரெண்ட் வேக்சின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனது மகளோட வேக்சின் வந்து we had an idea end of November தான் அநேகமா இது ஹெல்த் கனடா அப்ரூவ் பண்ணப்படும். ஸோ ஃப்ளூ ஷாட்டை வந்து நாங்கள் 3 கிழமைக்கு முதல் போட்டுட்டோம். ஸோ நார்மலி we would try our best ஃப்ளூ ஷாட் அல்லது வேற ஊசியல் தடுப்பூசியல் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு போடுறா 2 weeks கழிச்சு நீங்கள் COVID-19 தடுப்பூசியை புக் பண்ணினா then definitely அது ஒரு சேஃப் விண்டோ. பட் எக்ஸாக்ட்லி 2 weeks எக்ஸாக்ட்லி 14 நாள் தாண்ட வேணும்ன்ற அவசியம் இல்லை. பட் அதுதான் எங்களோட ஜெனரல் ரெக்கமெண்டேஷன். இந்த பெரியவர்களுக்கு எப்படி 2 வேக்சின் 2 தடுப்பூசி பெற்றுக்கொண்டோமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் இருக்கா? அதே மாதிரியான கால அவகாசம் தான் அவைக்கும் வழங்கப்படுமா? இப்பொழுது ஃபைசரோட ரெக்கமெண்டேஷன் அந்த ஸ்டடீஸை பொறுத்த வரையில முதலாவது டோஸ் எடுத்து முடிய 3 கிழமை கழிச்சு நீங்கள் பிள்ளைகள் இரண்டாவது டோஸ் போடலாம். ஸோ இட்ஸ் the same 1/3 dose. So the first dose is 1/3 and the second dose is 1/3 of the dose also. And the ரெண்டு dose எடுத்தால் then it's considered that the person is fully vaccinated. 2 doses போட்டா. வயதுல வந்து ஒரு சரி தெளிவான விடயத்துக்காக கேட்கிறேன். இப்போ 5 வயசுண்டா 5 வயசு ஆரம்பிச்சதுல இருந்து போடணுமா அல்லது 4+ அப்படி ஆரம்பிக்கணுமா அல்லது இப்போ 12 சொன்னா அவை வந்து 12க்கு அப் அண்ட் அப்படி வருமா? எப்படி அந்த கால நீங்க தீர்மானிக்கிறது? நான் நினைக்கிறேன் 2015 பிறந்தவர்கள் No, 2016 பிறந்தவர்கள், right? 5 வயது. அதுல இருந்து தான் கவுண்ட் பண்ணப்படுது. நீங்க லாகின் பண்ணிக்கல அது டபுள் செக். எனக்கு 100% ஷூர் இல்ல. ஏன்னா 12 வயது பிள்ளைகள் இனிஷியலி 12 வயது முடிந்தா தான் நீங்கள் எடுக்கலாம்னு நாங்க முதல் போட்டது. ஆனா அதுக்கு பிறகு நாங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு எனி டைம் இந்த 12 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு 12 வயது வந்தால் நீங்க போடலாம்னு அது மாறப்பட்டது. ஸோ அது ஒரு டபுள் செக் பண்ண எனக்கு 100% ஷூர் இல்லை. பட் ஐ பிலீவ் நீங்க 2016 பிறந்தால் you will be eligible, but not sure. நீங்க வெப்சைட்ல புக் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த borderல இருக்கிற பிள்ளைகள் அதை டபுள் செக் பண்ணலாம். ஆமாம். நிறைவாக ஒரு கேள்வி, இது குழந்தைகளுக்கான கேள்வி அல்ல, இருந்தாலும் கேட்கின்றேன். இந்த 3வது தடுப்பூசி அதாவது பூஸ்டர் ஷாட் இப்பொழுது சீனியர்ஸ் அதாவது முதியவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இப்பொழுது ஏதாவது ஏஜ் குரூப் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இத்தனை வயதுக்கு மேற்பட்டவர்கள் போட்டுக்கொள்ளலாம் என்று இருக்கிறதா அல்லது கடுமையாக அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் அல்லது அதிகமான வேறு வருத்தங்கள் உள்ளவர்கள் மட்டும்தான் போட்டுக்கொள்ள வேண்டுமா? ஸோ இப்பொழுது although Health Canada அப்ரூவ் பண்ணியாச்சு 18+க்கு மேல நீங்கள் பூஸ்டர் டோஸ் எடுக்கலாம் 6 மாதம் கடந்து போய்விட்டால் என்ற ரெக்கமெண்டேஷன் ஹெல்த் கனடா ஆல்ரெடி கிளியர் பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் எங்களோட வேக்சின் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் நாங்கள் ஒவ்வொரு கேட்டகரி இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் 2 டோசஸ் கொடுத்த மாதிரி வேக்சின் எங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த வேக்சின் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பையும் ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இப்பொழுது நீங்க கூறின மாதிரி 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மற்றது இம்யூன் சிஸ்டம் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவர், ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸ், ரூமட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எடுக்கிற பேஷண்ட்ஸ், டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ், அப்படியான பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் அண்ட் ஆபரிஜினல் பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் 3வது தடுப்பூசி கொடுத்து கொண்டு வர்றோம். பிளஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கும். ஏனென்றா நாங்கள் இப்போ 10 மாதம் கடந்தாச்சு நாங்கள் எங்களோட 2வது டோஸ் போட்டு முடியும். ஸோ இந்த கிழமை தான் நான் இந்த 3வது பூஸ்டரா போட்டது. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா 3rd டோஸ் வந்து உங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு அவைலபிளா வரும். இதுல முக்கியமான விஷயம் வந்து பல பேருக்கு ஒரு ஏக்கமா இருக்கிறது, எங்களுக்கு 6 மாதம் பாஸ் பண்ண போது
அப்போ எங்களுக்கு இப்போ ப்ரொடெக்ஷன் இல்லை, நாங்கள் ட்ராவல் பண்ண முடியாது, அல்லது கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸுக்கு இடையில நாங்கள் 3வது டோஸ் போடணும், அப்போதான் நாங்கள் பார்ட்டிகளுக்கு போகலாம், அப்படியான பல கேள்விகள் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த 6 months கடந்தால் உங்களுக்கு உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து 0க்கு போவதில்லை. நீங்க ஆல்ரெடி 2 டோஸ் போட்டால் உங்களுக்கு ஸ்டில் வெரி குட் ப்ரொடெக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், இப்போ நான் நிறைய எமர்ஜென்சியில் வேலை செய்த இல்லாத ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், நர்சஸ், ஃபிசிஷியன்ஸ் அப்படியானவர் வந்து 3வது பூஸ்டர் டோஸ் இப்போவோ உங்களுக்கு 6 மாதம் கடந்துட்டுது, ஆனால் எங்களுக்கு 3வது டோஸ் இப்போ தான் கிடைத்தது. So we were still very well protected. So உங்களுக்கு still very good protection இருக்குது 6 மாதம் நீங்க பாஸ் பண்ணினால் கூட. It's just based on the studies. 6 monthsக்கு பிறகு சில பேருக்கு இந்த எதிர்ப்பு சக்தி, இந்த COVID-19 எதிர்ப்பு நீங்கள் 2 டோஸ் போட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சோண்டு போகுதுன்னு ஸ்டடிஸ் காட்டுது. டெஃபினெட்லி இந்த ஹை ரிஸ்க் பீப்புளுக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கிறபடியா 3வது டோஸ் கட்டாயம் தேவைப்படுது. பட் எங்களோட 70 வயதுக்கு உட்பட்டவ ஹெல்த்தியானவ வந்து ஸ்டில் உங்களோட 2 டோஸ் 6 months பாஸ் பண்ணினா கூட யூ ஸ்டில் ஹாவ் குட் ப்ரொடெக்ஷன். எஸ்பெஷலி நீங்கள் ஸ்டில் எங்களோட இந்த பப்ளிக் ஹெல்த் ப்ரோட்டோகால்ஸ் நீங்க வடிவா ஃபாலோ பண்ணினா, இன்டோர் மாஸ்கிங், மற்றது சோஷியல் டிஸ்டன்சிங், கை கழுவுறது அப்படியான முக்கியமான பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணினா, நீங்க 2 டோஸ் போட்டா கூட you're still very well protected, and still most of the travel only உங்களுக்கு 2 டோஸ் தான் இப்பொழுது தேவைப்படுது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். என்ற பல பேர் are getting very anxious or upset அவைக்கு தங்களுக்கு 3வது டோஸ் இன்னும் கிடைக்கல, 6 மாதம் பாஸ் பண்ண போதுன்ற கேள்வியோட இருக்கிறேன். நன்றி டாக்டர். நிறைய விடயங்கள் சொல்லிட்டீங்க, கேட்டதுமாக அதிக நேரமும் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முக்கியமான தேவையான ஒன்று எப்பொழுது கேட்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து வருகின்றீர்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் அனைவரது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய தகவலுக்கும். நன்றி, வணக்கம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். டொரண்டோவிலே நேரம் 9:25. இன்றைய டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே டாக்டர் கண்ணா வேலா அவர்கள் இணைந்து கொண்டு இந்த குழந்தைகளுக்கான கோவிட் தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை, இப்பொழுது வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இது எவ்வளவு தூரம் பாதுகாப்பானது, யாரெல்லாம் போட்டுக்கொள்ளலாம், என்னென்ன காலப்பகுதியில் போட்டுக்கொள்ள வேண்டும், இது பற்றி பல விடயங்களை விவரமாக எங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவருக்கு மீண்டும் அது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து கனேடிய வளம் பகுதிக்குள் செல்கின்றோம். கனேடிய வளம் பகுதியில் இன்று ஒரு மசோதா ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக லிபரல் கட்சியை பொறுத்தவரையில் இப்பொழுது மீண்டும் அவர்களுடைய அமைச்சரவை கூடிய பின்பு குறிப்பாக இதில் அவைகள் பேசின விடயம், இந்த மசோதாவில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இப்பொழுது அனைத்து கோவிட் தொடர்பான உதவி திட்டங்கள், அதாவது அரசாங்க உதவி திட்டங்கள் அனைத்துமே நிறைவடைந்து விட்டன. அந்த வகையில் மேலதிகமான உதவிகளை இன்னும் முழுமையாக இந்த கோவிட் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களாக இருக்கலாம் அல்லது வணிகங்களாக இருக்கலாம், முழுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து இதிலிருந்து மீண்டு வருவதற்கான உதவி திட்டங்கள் மேலதிகமாக வழங்கப்படுமா என்றுதான் பலருக்கு கேள்விகள் இருந்தன. அந்த வகையில் இந்த C2 என்று சொல்லப்படுகின்ற நோய் தொற்று கால உதவி மசோதா என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த விபரத்தை கனேடிய துணை பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் இன்று வழங்கியிருந்தார். இது தொடர்பான விவரங்களையும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியிருந்தார். ஆகவே இதற்கு எப்படியான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது அல்லது இந்த மசோதாவை எப்படி அங்கீகரிக்கப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே ஏனைய கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கப் போகிறது என்று ஆகவே அவர் பகிர்ந்து கொண்ட விடயங்களை அடுத்து பார்க்கலாம். Having said that, our emergency measures were always designed to be just that, measures for an emergency, and therefore necessarily temporary. With high vaccination rates, over 1 million jobs created, children back in school, and businesses across the country reopening, the time has come to adapt support measures to these new and improved circumstances.
That's why in October, our government announced a pivot from the broad-based support that was appropriate at the height of lockdowns to more targeted support that will provide help where it is still needed, while also prudently and carefully managing government spending. And that's why today, just this afternoon, I introduced legislation in Parliament to deliver this more targeted support. Bill C2 is designed with an understanding that our economic recovery is still uneven and that the public health measures that are saving lives continue to restrict some economic activity. Among the bill's measures is a new income benefit, which recognizes that the public health situation continues to be uncertain and unpredictable. The Canada Worker Lockdown Benefit. It will provide $300 a week to workers who are directly affected by a COVID-19 related local lockdown and will be available to eligible workers retroactively to October 24th and through to May 7, 2022. The bill also proposes to extend eligibility for both the Canada Sickness Benefit and the Canada Caregiving Benefit until May 7, 2022, and increase the maximum duration of each benefit by 2 additional weeks. And we want to make sure that businesses can continue to grow and recover and drive up Canada's labour force participation rates and our level of employment. That's why we're proposing to extend the Canada Recovery Hiring Program until May 7th, 2022, and increase the rate of support to 50%. This will encourage businesses to hire back workers, increase workers' hours, and create new jobs. We also know that there are some businesses that have been most deeply affected by the pandemic and that continue to face significant pandemic-related challenges. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் நிறுவனத்தினர். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 31 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 7°C உணரப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்க இருப்பது டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் இன்று குழந்தைகளுக்கு ஆன தடுப்பூசி வழங்குவதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கடந்த வாரமே அவர் அறிவித்திருந்தார். அந்த வகையில் இன்று ஒரு இடத்துக்கு சென்று அங்கே எப்படி நிலைமைகள் இருக்கின்றன என்று அறிந்திருக்கின்றார். விரைவாக தடுப்பூசிகளை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த இடத்தில் அவர் கூறிய விடயங்கள் அடுத்து பார்க்கலாம். Yesterday, we began including children ages 5 to 11 in the vaccination program. And today, we're back here, and we're delighted to be joined by Pokaroo, who has come on the clinic tour today so that everybody could see how kids will get vaccinated, how the plans for all of our clinics will make the experience as kid-friendly as it can possibly be. Pokaroo, what did you think? Pokaroo, Pokaroo, Pokaroo! I gather, for those who could translate, this is a ringing endorsement. This is a character, a few words, and so this is all good. And I can tell that Pokaroo is a huge fan of the setup. And Pokaroo has to leave us now, so thank you very much for joining us and giving your strong endorsement to the way these clinics have been set up. And in all seriousness, to get the Pokaroo seal of approval is terrific. But what we've tried to do very hard under the leadership of Councillor Cressy, the chair of the Board of Health, who's here, and Dr. de Vella, and the whole team of people from the city and from Toronto Public Health and everywhere else, is to make this as kid-friendly and fun. I mean, an experience as it possibly can be for kids. And just watching yesterday, these kids who were brave and they hardly batted an eye
at the whole experience. Actually, there was one child who shed literally 1 or 2 tears, and I think in his case it was only because there were politicians and the media present, and I'll make no further comment on that. But the experience of vaccination, because there was a distraction, because there was a bit of fun, because there was coloring materials and lollipops and all that kind of thing, I think it went very well, and hopefully that'll be an experience that repeats itself over and over again. We're happy to be here to show the public how we have prepared for kids aged 5 to 11 to get vaccinated and make sure that it is as good an experience for them as possible, fun and positive. And I want to thank all the staff from all the different organizations involved for the work that they've done to produce that result. That is why we have here superhero selfie stations, we have stickers, we have coloring materials, we have animal prints, we have superhero vaccine clinic passports at all of the city-run clinics. And I think we could see from our experience on opening day that it made a difference, and I'm sure it will continue to make a difference. The kids that got vaccinated here yesterday were the first kids in Canada, and we're proud of that, but we want to join in this great national effort to make sure that all of these kids aged 5 to 11 get vaccinated across the country. The kid content helped, and to that extent, if there are other cities or towns across the country that we could make available the electronic versions of what we did with these passports and other things, we'd be happy to do that in order to help them make their campaigns as kid-friendly as possibly could be the case. More kids will be vaccinated today, and of course more will even more will start getting their vaccines tomorrow in our city-run clinics, in school clinics, which also start on Thursday, and in hundreds of pharmacies and doctors' offices where that effort is now underway. It's good to see that a lot of families want to get their kids vaccinated as soon as possible. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் நிறுவனத்தினர். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 35 நிமிடம். இன்றைய வெப்பநிலையை பார்க்கின்ற பொழுது தற்போது டொரண்டோவிலே 7 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. டொரண்டோ முதல்வர் ஜான் டோரி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே மிகவும் விரைவாக இந்த குழந்தைகளுக்கான தடுப்பூசியை வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே பல இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே உங்களுடைய குழந்தைகளுக்கான தடுப்பூசியை நீங்களும் புக் செய்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அதை பார்த்து உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் அவற்றை புக் பண்ணி செய்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம் 1 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 61.50 இந்திய ரூபாவாக இருக்கிறது. இணைய இடங்களில் எவ்வாறு இருக்கின்றன பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 191 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.71 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9:37 நேற்று அனைவரும் அறிந்த விடயம் இந்த சிம்மாசன உரை நடைபெற்றது. அதோடு
44வது நாடாளுமன்றத்தின் ஆரம்பமாக நேற்றைய தினம் அமைந்தது. ஆகவே அதன் பின்பு இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தேர்தலுக்கு பின்பு மீண்டும் நாடாளுமன்றம் ஆரம்பித்த பொழுது சூடு பறந்த வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடைபெற்றது, கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்றன. ஆகவே அனைவரையும் அங்கே சந்திக்கக்கூடியதாக இருந்தது. கூடுதலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சமூகம் சந்திருந்தார்கள். அந்த வகையில் ஊடகவியலாளர்கள் பலரும் சந்தித்து நேற்று இன்று தொடர்ந்து வருகின்ற நாட்கள் மிக மிக முக்கியமானவை. பல விடயங்கள் பேசப்பட போகின்றன, பல முடிவுகள் எடுக்கப்பட போகின்றன. அந்த வகையில் ஏற்கனவே இடம்பெற்ற சிம்மாசன உரைக்கு நேற்றைய தினம் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் NDP ஆகியன தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தன. ஆகவே தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் இன்று சமூகம் தந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை பத்திரிகையாளர்கள் சந்தித்து சில கேள்விகள் கேட்கப்பட்டன. குறிப்பாக BC பிரிட்டிஷ் கொலம்பியாவில் என்ன நிலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இந்த காலநிலை மாற்றம், அதை தவிர ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் எவ்வாறு வேலை திட்டங்கள் இருக்கப் போகின்றன, இப்படி பல விடயங்கள் கேட்கப்பட்டன. ஆகவே அதனுடைய ஒரு தொகுப்பாக அடுத்து இதோ. Prime Minister, any response to Mr. O'Toole's speech this morning? He says you're putting your own interests ahead of the country with your throne speech. We're focused on fighting climate change, we're focused on growing the economy, we're focused on reconciliation, the kinds of things Mr. O'Toole should be focused on. Instead, he's focused on getting exemptions for his MPs. That doesn't make much sense. These gas problems. What about the price? Well, I believe that producers deserve to be paid a fair price, and I would invite you to look at the increase of the cost of food in the recent years, and you will see that they have never abused this system. Actually, the increase of the cost of milk was lower than other food, and last year only about 9% of them had revenues over their expenses. So I think the work that the Commission has done is fair. But having said that, I understand that the increase of food and actually inflation in general is very high. It's not only in Canada, it's across the world. And this is why we are investing in a significant manner in supporting families with our child care programs, with the Canada Child Benefit. So we are doing, putting measures in place to support the most vulnerable. That was unfortunate because BC called me and Minister Farnworth actually reached out to me and said because of the gas shortages they were experiencing, would it be possible living, particularly for those living in proximity to the U.S. border, to go across and get gas up their vehicles? It seemed like an eminently reasonable request. I contacted CBSA. There was agreement in the existing exemptions that we'd put in place previously for other isolated remote communities, such as Campobello Island or Stewart Hydro in northern BC. So we used the existing exemption. That was communicated by CBSA, put out information. I told the public that this was going to be allowed. Unfortunately, I think it was misinterpreted initially by some of the CBSA officers. It was identified very quickly. I heard from colleagues, I heard from the BC government that this was being identified. We moved very quickly. The clarification, I think, has been now made, and both CBSA and we, as well as the government of British Columbia, have been very clear that people who require essential goods, such as food and fuel, who don't have access to their own communities because there are significant supply chain impacts of the flood situation in British Columbia. It's particularly impactful around gasoline, and so this does alleviate the pressure. For those who were unfortunately identified by CBSA and referred to PHAC for the issuance of tickets, all of that's being reviewed to make sure that people are treated fairly. Well, I think this week, I've talked to a number of Member of Parliament on a number of different sides who have health issues and who are immune compromised, who don't feel comfortable in the current circumstance. I know that the NDP is supportive of continuing these hybrid provisions. I'm hopeful that the other parties will reach the same conclusion. We continue to be here in full force, forcing all of those members, including those who might be in an immunocompromised position, to be in the House. I don't think in the middle of the pandemic that's appropriate. I still hold out hope, even as we begin debate today, that we can find consensus and get this done. No, it's not in addition, of course, to the Canada Health transfer, the other transfers for other things. If I may, your and that's continuing. Counterparts are tired of it being an ongoing discussion. I think they want it's an actual support. Every day we are transferring tens of thousands of vaccines. We're soon going to be making available
further therapeutic treatments. We're delivering free tests. And that's all right. That's exactly the things that the federal government not only wants to do, but needs to do to support provinces and territories in the difficult time that we're going through. And I would just say that in response, my door and this government's door will continue to be open to work with any province that wants to take the additional concrete steps that are necessary to get more handguns off the street. What's your message to Ford? My message is let's work together. Let's find ways to get handguns and other guns off the streets. And this is a government that is prepared to take the steps that are necessary. We've already put into place some additional restrictions and prohibitions on assault-style guns. We banned 1,500 of them. And we're prepared to do more. We need to do more. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 44 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் நிறுவனத்தினர். ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நேற்றைய தினம் 44வது நாடாளுமன்றம் ஆரம்பமான பின்பு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டோவாவிலே கூடியிருக்கின்றார்கள். ஆகவே பல கேள்விகள் ஊடகவியலாளர்களால் முன்வைக்கப்பட்டன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வெள்ளப்பெருக்கு, அங்கே மக்கள் அதிகமான பொருட்களை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்கின்றார்கள், எரிபொருள் தட்டுப்பாடு, இப்படி பல விடயங்கள் பேசப்பட்டன. அதே நேரத்தில் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இந்த துப்பாக்கி வன்முறை எவ்வாறு இருக்க போகிறது, அதே நேரத்தில் பொருளாதாரம் எவ்வாறு இருக்க போகுது, இப்படி அங்கே வந்த அனைவரிடமும் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதனுடைய தொகுப்பாக அதை பார்த்தீர்கள். தொடர்வது கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் 12 வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கான முதலாவது கோவிட் தடுப்பூசி டொரண்டோவில் வழங்கப்பட்டது. டொரண்டோவில் உள்ள ஒரு குழுவான குழந்தைகள் 12 வயதுக்கு குறைவான கனேடியர்களில் முதலாவது தடுப்பூசியை நேற்று பெற்றனர். டொரண்டோ பொது சுகாதார நிறுவனம் மற்றும் சிக் சில்ட்ரன் வைத்தியசாலையின் கூட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கடந்த வெள்ளிக்கிழமை 5 வயது முதல் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கான முதல் தடுப்பூசியை கனடா அங்கீகரித்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் திறக்கும் சட்டத்தின் கீழ் அவசரகால உத்தரவுகளை ஒன்டாரியோ நீடிக்கிறது. மீண்டும் திறக்கும் சட்டத்தின் கீழ் அனைத்து அவசரகால உத்தரவுகளையும் மார்ச் மாதம் 2022ஆம் ஆண்டு வரை நீட்டி வைத்திருக்கும் அரசாங்கத்தின் அதிகாரத்தை ஒன்டாரியோ நீடித்துள்ளது. நேற்று மாகாண சபையில் சொலிசிட்டர் ஜெனரல் சில்வியா ஜான்ஸ் முன்வைத்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி காலாவதியாகவிருந்த அவசரகால உத்தரவுகள் நீடிக்கப்படுகிறது. இந்த பிரேரணை டக்ஃபோர்ட் அரசாங்கத்திற்கு அவசரகால உத்தரவுகளை மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. ஆன்டாரியோவை மீண்டும் திறக்கும் சட்டத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு உத்தரவும் அமைச்சரவையால் 30 நாள் அதிகரிப்புகளில் நீடிக்கப்பட வேண்டும். வணிகங்களுக்கும் தொழிலாளர்களுக்குமான புதிய இலக்கு வைக்கப்பட்ட தொற்று உதவி மசோதாவை லிபரல் அரசாங்கம் அறிமுகப்படுத்துகிறது. இன்று மாலை லிபரல் அரசாங்கம் C2 என்ற இந்த தொற்றுக்கால உதவி மசோதாவை அறிமுகப்படுத்தியது.
துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா ஃபின்லாண்ட் இன்று இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினார். இந்த மசோதா வணிகங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்சம் அடுத்த வருடத்தின் இலையுதிர் காலம் வரை சில நிதியுதவிகளை தொடர்ந்து வழங்கும். இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் தொற்றின் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வணிகங்களுக்கும் தொழிலாளர்களுக்குமான உதவி திட்டங்களை தொடர்ந்து வழங்கும். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோர் கனேடிய நாடாளுமன்றத்தில் சந்திப்பொன்றில் ஈடுபட்டனர். நேற்று கனேடிய நாடாளுமன்றம் சென்றிருந்த இவர்கள் இருவரையும் சில கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து உரையாடியுள்ளனர். இந்த உரையாடலின் போது இலங்கை தீவில் தமிழர் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பாகவும் வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களாக சட்டவிரோத காணி அபகரிப்பு, வள சுரண்டல்கள் ஆகியவற்றுடன் கூடிய அரசியல் நெருக்கடிகள் தொடர்பாகவும் மனித உரிமை முறைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு பயன் தரக்கூடிய எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் சில திட்ட முன்மொழிவுகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்மை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் முன்வைத்துள்ளனர். கனேடிய அரசாங்கம் தமிழர்களுக்கான தீர்வு திட்டங்களை மிக விரைவில் பெற்றுத்தருவதற்குரிய அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசு மேல் பிரயோகிக்க வேண்டுமென்ற உறுதியான கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 50 நிமிடம். வெளியிலே 7 செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. நாளை டொரண்டோவை பொறுத்தவரையில் ஒரு மிதமான ஒரு காலநிலை, அதாவது சூரிய ஒளியும் இல்லை, இருந்தாலும் மழையும் அல்ல, மழை உறைமழை இப்படி கலந்ததாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கனடாவின் பல இடங்களிலும் நாளை மழைக்குரிய நாள் போலத்தான் தெரிகிறது. ஆகவே காலநிலை நாளை எவ்வாறு இருக்கப் போகிறது பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 8 செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1 செல்சியஸ். நாளைய நாள் மழை மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 5 செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 3 செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 10 செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8 செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம்
Apply Future Realty. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாளை நிலவும் காலநிலை பார்த்திருக்கின்றோம். இதோடு இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவுக்கு வருகின்றன. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அனைத்து சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் நமது நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். அதோடு ஐபிடிவி வாயிலாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே எங்களுடைய செய்திகள் தகவல்களை இவர்களோடும் பகிருங்கள். மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.